உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கோல்ட் சிட்டு, ஆர்டி, அப்புறம் இந்த மாதிரி ஸ்கீமுக்கு கீழே நம்ம வந்து சேவிங் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் கொடுக்குறது, அப்புறம் எல்ஐசி இந்த மாதிரி இதுலலாம் டைரிலாம் அன்னன்னைக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து மேலே வந்து ஓஹெச்பி ஷீட் வந்து போட்டிருக்கேன். இந்த பஞ்சமி, அமாவாசை, பௌர்ணமி, பாஸ்வேர்ட் ட்ராக்கர்னு போட்டிருக்கேன். இதில் வந்து வைஃபையோடது கோல்ஸ்னு 3 மந்த்ஸாக செப்பரேட் பண்ணி எக்ஸசைஸ், அப்புறம் சன் பாத்து எக்ஸசைஸ், இல்லாட்டினா வாக்கிங், ஸ்கில்ஸ் டு லேர்ன் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிற ஸ்கில்ஸு நம்ம நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். சில டைம் வந்து நமக்கு என்னடா சமைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஃபெஸ்டிவல் தவிர்த்து இந்த குலதெய்வம் கோயில் போகிறது, எப்பப்போ போகிறது, இது வந்து என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணது. ட்ரிப்பு பிளான் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தனியாக யாராருக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து இன்னும் மேக்கப் ஐட்டம் வாங்குறது, அப்புறம் ட்ரெஸ்ஸு, ஹஸ்பண்ட் வந்து டூல்ஸு, இதெல்லாம் சில திங்ஸ் மேலே வந்து ஆசைப்படுவேன். அது வந்து அவ்வளோவா எனக்கு வந்து தேவைப்படாது. ஆசைப்பட்டு அதை வந்து கடைசியில் வாங்குற மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து போயிடுவேன். வந்து செல்ஃப் ஆர் ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். கரெக்டான ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோம். இவ்வளோ விஷயங்கள் நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம். லாண்ட்ரி வந்து 3 days ஒன்ஸு, ஒட்டரை அடிக்கிறது 15 days ஒன்ஸு. இந்த கெஸ்ட்டு வர்றப்போ, சம்டைம்ஸ் நான் ரொம்ப லோவாக இருக்கிறப்போ, இந்த அடுத்த நாள் வேலையே செய்ய பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு விஷன் போர்டு மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பர்சனலாக இருக்கிறது. அதில் வந்து டெய்லியும் வெயிட்டு மெஷர் பண்ணி எழுதிக்கிறது. அடுத்து ரிமைண்டருக்காக வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் 21 வாரம் வந்து சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வந்து விளக்கு போட சொல்லி, வடமாலை சாத்த சொல்லி ஒரு என் ஹஸ்பண்டோட 38th பர்த்டே. அப்போ வந்து 38 டிஷ்ஷஸ் செய்யலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2024க்கு நான் கஸ்டமைஸ் பண்ண பிளானரும் 2021லேருந்து நான் என்ன மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இது வந்து நான் 2021ல் யூஸ் பண்ணது. இதுக்கு முன்னாடியுமே வந்து நான் இந்த மாதிரி இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் கொடுக்குறது, அப்புறம் எல்ஐசி இந்த மாதிரி இதுலலாம் டைரிலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயுமே வந்து வரவு செலவு, அப்புறம் வந்து கிராசரி லிஸ்ட்டு இதெல்லாம் எழுதுறது, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நான் 2021ல் யூஸ் பண்ணது. இப்போ நான் காமிச்சிட்டு இருந்தது என்னென்னா, ஒரு 21 வாரம் வந்து சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வந்து விளக்கு போட சொல்லி, வடமாலை சாத்த சொல்லி ஒரு பரிகாரம் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் அந்த மாதிரி எழுதி வச்சுருந்தேன். சில வாரம்லாம் நம்மளால் போக முடியாது இல்லையா, அதனால் அடுத்தடுத்து சேர்த்து அந்த மாதிரியெல்லாம் எழுதி வச்சுருந்தேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் 2021ல் வந்து நான் மோஸ்ட்லி ரொம்பலாம் யூஸ் பண்ணலை. சில திங்ஸ் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் கிராசரி, அப்புறம் சில இம்பார்ட்டண்ட்டான அதுக்கெலாம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து என்னென்னா, என் ஹஸ்பண்டோட 38th பர்த்டே. அப்போ வந்து 38 டிஷ்ஷஸ் செய்யலாம், விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நான் நோட் பண்ணி எழுதி வச்சுருந்தேன். இது வந்து பக்கத்துலேயே வச்சுட்டு ஒவ்வொரு டிஷ்ஷும் செஞ்சுட்டு டிக் பண்ணிவிட்டு அந்த மாதிரியெல்லாம் இந்த டைரி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அவரோட ஃபேவரெட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன சிம்பிளாக செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து எழுதி வச்சு அந்த மாதிரி பிளானராக யூஸ் பண்ணியிருக்கேன். கிராசரி லிஸ்ட்டுக்காண்டி ஒரு 80 pages நோட்டு போட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து கிராசரி லிஸ்ட்டெல்லாம் எழுதிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பில்லையும் அதோடய சேர்த்து பின் பண்ணிடணும். இது வந்து எனக்கு அந்த டைமில் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நம்ம ஹெல்த்தியாக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோமா, தேவையில்லாதது என்னென்னலாம் வாங்குகிறோம் அப்படின்றதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் வந்து என் பையனுக்கு மெயினாக டாய்ஸ் வந்து ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சோம். அப்புறம் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. குட்டி குட்டியாக அந்த வரவு செலவு கணக்கு எழுதுகிற நோட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணது. ட்ரிப்பு பிளான் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்க இதில் தான் எழுதி வச்சுருப்பாங்க. அப்புறம் அவங்க செலவு பண்ணுறது, இதெல்லாம் வந்து எழுதி வச்சிட்ருந்தாங்க. என்னதான் அவனுக்குன்னு எவ்வளோ பேப்பரு நோட்டு கொடுத்தாலுமே நாங்கள் யூஸ் பண்ணுறதுலையும் அவரோட கைவண்ணத்தை வந்து தம்பி வந்து காமிச்சிட்டு போயிடுவார். வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த குட்டி நோட்டு வந்து யூஸ் பண்ணேன். டெய்லி என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத எழுதி வச்சுப்பேன், டேட்டு மென்ஷன் பண்ணி. அப்புறம் அன்னன்னைக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து எழுதி வச்சுப்பேன். இது வந்து என்ன மாதிரி ஃபுட்டு வந்து சாப்பிடும்போது எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி இந்த நோட்டு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து என்னோடய 2022ஓட பிளானர். இந்த மாதிரி பிளானர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆன்லைனில் பார்த்தா ரொம்ப ப்ரைஸியாக இருந்துச்சு. அதனால் நம்மளே வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு A4 ஷீட்டை ஸ்பைரல் பண்ணிவிட்டு அதில் பாக்ஸஸ் எல்லாம் போட்டு எழுதி இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப வேலையாக தெரிஞ்சுச்சு. அதனால் வந்து சில பேஜஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் சிலதெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியல. அதனால் அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேக்ஸிமைஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாலாம் இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து யூஸ் பண்ண தெரியலை. இதில் வந்து எனக்கு பிடிச்ச கோட்ஸு, அப்புறம் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்க மாதிரி கோட்ஸ் எல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி எழுதி வச்சேன். இது வந்து என்னென்னா ஒரு 5 விஷயம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அப்புறம் சன் பாத்து எக்ஸசைஸ், இல்லாட்டினா வாக்கிங்கு, லைசன்ஸு, இல்லாட்டினா எள்ளு இது வந்து எடுத்துக்கணும். தண்ணி இது வந்து கம்பல்சரி வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம பண்ணிடணும். 3 பேருமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் முன்னாடி இருந்ததோட இப்போ வந்து பெட்டராகவே ஃபாலோ பண்ணுறோம். இதெல்லாம் வந்து என் பையன் ஃபோட்டோ போட்டு மை சிசிடிவி, இது வந்து நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு பிக்சர் எடுத்து கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தேன். ஹேபிட் ட்ராக்கர், மந்த்லி பிளானர் ரொம்ப யூஸ் பண்ணலை. இது வந்து ஃபுல்லாமே வந்து யூடியூப்காக கண்டென்ட் எழுதி வச்சுருந்தேன். எனக்கு வேணுங்கிற பேஜ் எல்லாம் எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். A4 ஷீட் தவிர கொஞ்சம் கலர் பேஜஸும் யூஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். ஃபைனலி ஸ்பைரல் பைண்டிங் பண்ணியாச்சு. மேலே வந்து OHP ஷீட் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து ஒட்டியிருக்கேன். 2024 பிளானர் வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் முன்னாடி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மந்த்லி கேலண்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து வேணுங்கிற மாதிரி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பஞ்சமி, அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாம் வந்து தெரிகிற மாதிரி அந்த மாதிரி பஞ்சாங்கம் கலந்த கேலண்டர் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ரைட் சைடில் வந்து மந்த்லி கேலண்டர் இருக்குன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்க. ஏதாவது நோட் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் வந்து மை கோல்ஸ் அப்படின்னு போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். லைட் கலர்ஸாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு கிடைச்சதெல்லாம் கொஞ்சம் டார்க் கலர்ஸாகவே தான் கிடச்சிச்சு. இந்த வருஷத்தோட கோல், அப்புறம் என்னோடய லாங் டேர்ம் கோல், இது எல்லாமே இதில் தான் வந்து எழுத போகிறேன். நெக்ஸ்ட் பேஜில் வந்து வாட் ஐம் கிரேட்ஃபுல் ஃபார், டு ஃபோக்கஸ், மை அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஸ்டெப்ஸ் டு அச்சீவ் மை கோல் அப்படின்னு போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 2-3 பேஜஸே வந்து விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பாஸ்வேர்ட் ட்ராக்கர்னு போட்டிருக்கேன். இதில் வந்து வைஃபையோடது, இமெயில் ஐடி, OTT இதோட பாஸ்வேர்டு எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கேன். இந்த பேஜில் வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னு 3 மந்த்ஸாக செப்பரேட் பண்ணி அந்த மாதிரி போட்டு நம்மளோட கோலையே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அதை வந்து அச்சீவ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இல்லை ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ன்னு நமக்கு இருந்துச்சுன்னா அதையும் வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஸ்கில்ஸ் டு லேர்ன் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிற ஸ்கில்ஸ், நம்மளை டெவலப் பண்ணிக்க வேண்டியது, இது எல்லாத்தையும் வந்து இதில் எழுதி வச்சுக்கலாம். இல்லை நான் வந்து நிறைய இதெல்லாம் பாதியிலே நிப்பாட்டி வச்சுருக்கேன், பாதியிலே விட்டுட்டேன். அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இந்த வருஷம் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் எழுதி வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் அதை பார்க்கும்போது நமக்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து விஷன் போர்டு, அதுக்காக வந்து 3 பேஜஸ் வந்து விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ், லஞ்சு, டின்னரு, ஸ்நாக் ஐடியாஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேஜ் வந்து விட்டுருக்கேன். லெஃப்ட் சைட்லேயும் இருக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி. இது வந்து எதுக்காக அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். சில டைம் வந்து நமக்கு என்னடா சமைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஸோ அந்த டைமில் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து முன்னாடி கிச்சனில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ வந்து இதோட மர்ஜ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஃபெஸ்டிவல் பிளானர். இதுக்கு வந்து நிறைய பேஜஸ் தான் கொடுத்துருக்கேன். ஃபெஸ்டிவல் தவிர்த்து இந்த குலதெய்வம் கோயில் போகிறது, எப்பப்போ போகிறது, மற்ற கோயில்கள் சம்மந்தமாக போவோம்ல, அதெல்லாம் வந்து பிளான் பண்ணுறதுக்கு வந்து இந்த பேஜஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். அடுத்து வந்து மந்த்லி சேவிங்ஸ் பிளான் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து சேவிங்ஸ் ஸ்கீமு, அமௌண்ட்டு, டேட்டு இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி ஒரு டேப்லர் காலம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு டேப்லர் காலம், கோல்ட் சிட்டு, ஆர்டி, அப்புறம் இந்த மாதிரி ஸ்கீமுக்கு கீழே நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்து இதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இதில் வந்து நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு மாதமும் நம்ம கட்டுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். இதோட வந்து இயர்லி இதெல்லாம் வந்து முடியுது. இதுக்கப்புறத்துலேருந்து மந்த்லி இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. மந்த்லியில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பட்ஜெட் பிளானர்.
இன்கம், இஎம்ஐ, வாட் ஐ சேவ், ரைட் சைடில் வந்து எக்ஸ்பென்சஸ். இந்த மாதிரி வந்து டேப்லர் காலம் வந்து பிரித்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து மந்த்லி ஃபிக்ஸடாக சில எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது போக இன்னும் சில ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் இருக்கோம். ஸோ ரெண்ட்டு, கரண்ட் பில், க்ராசரி, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நான்வெஜ்ஜு, ஸ்நாக்ஸு, மொபைல் ரீசார்ஜ், டிவி ரீசார்ஜ், ஓடிடி, அப்புறம் வைஃபை, கேஸு, தம்பியோடது வந்து வேன் ஃபீஸு, ஸ்போர்ட்ஸ் ஃபீஸு, பைக்குக்கு பெட்ரோல், காருக்கு டீசலு. அடுத்து வந்து பைக் எக்ஸ்பென்சஸ், கார் எக்ஸ்பென்சஸ். இது வந்து எப்போயாவது வர்றது, ரிப்பேர் இந்த மாதிரி வந்தால் தான், சர்வீஸு அந்த மாதிரி விடும்போது இதில் வந்து நோட் பண்ணிக்கலாம். அடுத்து நாங்கள் கேன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட்டர் கேனுக்குன்னு எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னு எழுதிக்கிறது. அடுத்து ஹவுஸ் ஹோல்டு ஷாப்பிங். இதில் என்னென்ன வரும்னா, சிலது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு வாங்குவோம் இல்லையா, மேட்டு, சோஃபா கவரு, ஆயில் கேனு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குவோம்ல, இதெல்லாம் வந்து இந்த ஹவுஸ் ஹோல்டு ஷாப்பிங்கில் வந்து சேர்த்துருவேன். அடுத்து அவுட் சைட் ஃபுட்டு, இது ஒரு தடவையாவது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவுட்டிங். அடுத்து பர்த்டே எக்ஸ்பென்சஸ் வந்து வரும்போது இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து செய்முறை மொத்தமாக வந்து நம்ம அந்த மந்த்துக்கு நம்ம செஞ்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து இதில் எழுதிடுறது. தனியாக யாருக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து எழுதிடணும். யூடியூப் எக்ஸ்பென்சஸ் அதுக்கு நான் செலவு பண்ணியிருந்தேன்னா எழுதிப்பேன். அடுத்து எமர்ஜென்சி கேஷு, ஃபெஸ்டிவல் வரும்போது இதில் நோட் பண்ணிக்கணும், ஃபெஸ்டிவல் எக்ஸ்பென்சஸ். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு, தம்பிக்கு, எனக்கு, எங்கள் 3 பேருக்கும் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றத தனித்தனியாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறது. இதில் வந்து என்னென்னலாம் வரும்னா, எனக்குன்னு மேக்கப் ஐட்டம் வாங்குறது, அப்புறம் ட்ரெஸ்ஸு, ஹஸ்பண்ட் வந்து டூல்ஸு இதெல்லாம் வாங்குவாங்க, அப்புறம் தம்பிக்குன்னு வந்து டாய்ஸு, இதெல்லாம் வந்து அவங்கவுங்க எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வந்து சேர்த்துட்றேன். இதில் வந்து பட்ஜெட்டட், ஆக்சுவல்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணியிருக்கேன். சில ஐட்டம்ஸ்க்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட் போட்டுருவேன். அப்புறம் ஆக்சுவலாக அதில் என்ன செலவாகுதோ கூட குறைச்சி அதை மாதிரி நோட் பண்ணிவிட்டு அடுத்து டோட்டல் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து நீட் டு பை, நீ நாட் டு பை அப்படின்னு சொல்லிட்டு 2 பாக்ஸஸ் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நீட் டு பையில் வந்து இந்த மாதத்துக்குன்னு வேறு ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கா அப்படின்றத வந்து நோட் பண்ணிப்பேன். இந்த நீட் நாட் டு பையில் வந்து சில திங்ஸ் மேலே வந்து ஆசைப்படுவேன், அது வந்து அவ்வளோவா எனக்கு வந்து தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து இதில் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா ஆசைப்பட்டு அதை வந்து கடைசியில் வாங்குகிற மாதிரி சிச்சுவேஷனுக்கு வந்து போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பழைய டைரியிலலாம் வந்து வாங்கவே கூடாது அப்படின்லாம் எழுதிலாம் வச்சுருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்கள் வீட்டில் வந்து டிவி மீடியம் சைஸில் தான் இருக்குது. ஸோ பெரிய சைஸில் போட்டால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் டிவி வந்து நாங்கள் அவ்வளோவா வந்து பார்க்க மாட்டோம். ஸோ புது வீடு கட்டினோன்னே அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிவி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஆனாலும் இந்த வீட்டில் இருக்கும்போது போட்டால் நல்லா இருக்குமே, இப்போயே வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்ற தாட்ஸ் வந்து வந்து போகுது. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு. டிவி வந்து பெரிய ஐட்டம், இது தவிர சின்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக அது வந்து நமக்கு அது மேலே ஒரு ஆசையாக, நிஜமாலே அது நமக்கு தேவைப்படுதா அப்படின்னு வந்து யோசிக்க வைக்கும் இந்த பேஜ் வந்து. அடுத்து வந்து எல்லா பிளானர்லையும் இருக்கிற மாதிரி டு ட்ராவல், டு எக்ஸ்பீரியன்ஸ், டு ரீட், டு வாட்ச் பாக்ஸஸ் வந்து செப்பரேட் பண்ணியிருக்கேன். அடுத்த பேஜ் வந்து ஹேபிட் ட்ராக்கர். 1லேருந்து 31 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 31 டிக் பாக்ஸஸும் கொடுத்துருக்கேன். 1 மந்த்துக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் எதையாவது நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லை விடணும் அப்படின்னா அந்த ஹேபிட்டை வந்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்து வந்து செல்ஃப் ஆர் ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். சம்டைம்ஸ் நான் அந்த மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீனு இதெல்லாம் போடணும் ரெகுலராக அப்படின்னு நினப்பேன், ஆனால் மறந்து போயிடுவேன். ஸோ அது வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறோம், நமக்கு சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்றத கம்பேர் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு முடித்தோன்னே டிக் பண்ணுறது அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எண்ட் ஆஃப் த டேயில் வந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு டிக் பண்ணிக்கிறது. அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம வந்து ஒரு கரெக்டான ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோம், இவ்வளோ விஷயங்கள் நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சப்போஸ் நம்ம இப்போ பண்ணலை அப்படின்னாலும் அடுத்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஒரு ரிமைண்டராகவும் இருக்கும். இந்த 2 பேஜில் டெய்லி ரொட்டீன், க்ளீனிங் ரொட்டீன் சொல்லிட்டு டிக் பாக்ஸஸோடு கொடுத்துருக்கேன். 31 டேஸ் போட்டு டெய்லி ரொட்டீனில் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள், வீடு கூட்டுறது, பாத்திரம் விளக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேர்த்துக்க மாட்டேன். நான் மறக்கிற விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எள்ளு தண்ணி குடிக்கணும், பம்கின் சீட்ஸு, ரைசின்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடணும், ஹஸ்பண்டுக்கு, தம்பிக்கு இதெல்லாம் கொடுத்துடணும் நினச்சி வச்சுருப்பேன், ஆனால் மறந்து போயிடுவேன் செய்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக எழுதி வச்சுப்பேன். க்ளீனிங் ரொட்டீனில் வந்து இப்போது லாண்ட்ரி வந்து 3 டேஸ் ஒன்ஸு, ஒட்டரை அடிக்கிறது 15 டேஸ் ஒன்ஸு, இந்த ரூம் வந்து 1 வீக்குக்கு ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் போதும், இது வந்து 2 வீக் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணால் போதும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பிளான் பண்ணிப்பேன்.
ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து யூடியூப்காகவே கஸ்டமைஸ் பண்ண பேஜு. மந்த்லி பிளானர்னு போட்டு டு டூ வீடியோஸு ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸஸ் போட்டிருக்கேன். இந்த மந்த்துக்குன்னு நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம், வேறு என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ண போகிறோமா அப்படின்றதெல்லாம் வந்து இதில் எழுதிப்பேன். டைம்ஸ் வந்து இந்த ஷாப்புக்கெல்லாம் போய் எடுக்கிறோம்ல, அதெல்லாம் வந்து இந்த ட்ராவல் இதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி. அடுத்து வந்து வீக்லி பிளானர், 4 வீக்ஸுக்காகன்னு வீக்லி பிளானர் வந்து கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி எனக்கு வந்து வீக்லி பிளானர் வந்து யூஸ் ஆகலை, ஏன்னா போன தடவை வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ணல. சரி எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் டுடே இஸ் கோயிங் டு பி அ கிரேட் டே, ஜஸ்ட் பி ஹாப்பி அப்படின்ற கோட்டோட ஒரு பேஜ் வந்து கொடுத்துருக்கேன். டுடூன்னு போட்டு 2 பாக்ஸஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. ஃபங்க்ஷனு, கெஸ்ட்டு வர்றப்போ, சம்டைம்ஸ் நான் ரொம்ப லோவாக இருக்கிறப்போ இந்த பேஜஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் எழுதி வச்சுப்பேன், டிக் பாக்ஸஸ் கொடுத்து கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அடுத்த நாள் வேலையே செய்ய பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி செஞ்சு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்குவேன். எனக்கு வந்து டெய்லியுமே அடுத்தடுத்து வேலைகள் வந்து எனக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவேன். இதுக்கடுத்து இந்த வேலை லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 ஒயிட் பேஜஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து பேக்கடாக 12 மந்த்ஸுக்கும் வந்து வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். கார்ட்போர்டில் இந்த வால்பேப்பர் ஷீட் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒட்டிட்டு ஹாலில் வந்து மாட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு விஷன் போர்டு மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பர்சனலாக இருக்கிறது அதெல்லாம் வந்து எடுத்துட்டேன். பேசிக்காக செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு, அப்புறம் தம்பிக்காக சில கோட்ஸு, வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ண இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் ஓட்டிட்டு அதில் வந்து டெய்லியும் வெயிட்டு மெஷர் பண்ணி எழுதிக்கிறது, என்னென்ன சாப்பிட்றேன், தண்ணி எவ்வளோ குடிக்கிறேன், எத்தனை மணிக்கு தூங்குவேன், எந்திரிக்கிறேன், இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். பெட்டராக இருக்கமா ஒரு நாளைக்கும் அடுத்த நாளைக்கும் அப்படின்றத வந்து செக் பண்ணிப்பேன். அடுத்து ரிமைண்டருக்காக வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணிப்போம். என் பையனுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த விஷன் போர்ட். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.